அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் நிதி பிரமாணங்களில் நட்டம் அல்லது சேதம் தொடர்பான ஆவணத்தில் அடங்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அவதானிப்போம். இந்த வினாவை நட்டம் அல்லது சேதம் தொடர்பான முழு அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் யாவை என கேட்டாலும் இதற்குரிய விடை இவ்வாறு அமையும். முதலாவது, இழக்கப்பட்ட நேரத்தில் உடைமையின் மொத்த விலை, பணம், முத்திரை பெறுமதி. இரண்டாவது, இழக்கப்பட்ட நேரத்தில் உடைமையின் அண்ணளவான அல்லது மதிப்பிடப்பட்ட பெறுமதி. மூன்றாவது, குறித்த பொருளை பதிலிடுவதற்கான செலவு அல்லது பழுது பார்ப்பதற்கான செலவு. நான்காவது, நட்டம் எழுவதற்கான காரணங்கள். ஐந்தாவது, நட்டத்திற்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக பொறுப்புள்ளவர்கள். ஆறாவது, களவோ, கவனமின்மையோ, தாமதமோ சம்பந்தப்பட்டுள்ளதா என்பது பற்றி. ஏழாவது, நட்டத்தை அறவிடுவதற்கான விதப்புரை அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றதா என்பது பற்றி. எட்டாவது, நட்டம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பின் அதன் முடிவு. அடுத்த விடயம், நட்டங்கள் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள். மீண்டும் அவற்றை நோக்குவோம். நட்டம் அல்லது சேதம் தொடர்பான ஆவணத்தில் அடங்க வேண்டிய விடயங்கள் யாவை? ஒன்று, இழக்கப்பட்ட நேரத்தில் உடைமையின் மொத்த விலை, பணம், முத்திரை பெறுமதி. இரண்டாவது, இழக்கப்பட்ட நேரத்தில் உடைமையின் அண்ணளவான அல்லது மதிப்பிடப்பட்ட பெறுமதி. மூன்றாவது, குறித்த பொருளை பதிலிடுவதற்கான செலவு அல்லது பழுது பார்ப்பதற்கான செலவு. நான்காவது, நட்டம் விடுவதற்கான காரணங்கள். ஐந்தாவது, நட்டத்திற்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக பொறுப்பு கூறக்கூடியவர்கள். ஆறாவது, அளவோ, கவனமின்மையோ, தாமதமோ சம்பந்தப்பட்டுள்ளதா என்பது பற்றி. ஏழாவது, நட்டத்தை அறவிடுவதற்கான விதப்புரை அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கிறதா என்பது பற்றி. எட்டாவது, நட்டம் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பின் அதன் முடிவு பற்றி. ஒன்பதாவது, நட்டங்கள் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கான உத்தேச நடவடிக்கைகள் பற்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.